ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரம் ஃபேஷனில் வந்து ஒரு முக்கியமான பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோமே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்துட்டு ஹெவி ஒர்க் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் வந்து போடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரேசிங் மெத்தடுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய மெத்தட் இருக்குது இல்லையா. கிரோசின் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது, அப்புறமா வந்துட்டு ட்ரேசிங் பவுடர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது, அப்புறமா கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது, நிறைய மெத்தட் இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். பேக் நெக்லாம் எப்படி நம்ம பண்ணலாம், ஸ்லீவ் டிசைன் நம்ம எப்படி பண்ணலான்ற ஒரு இது போயிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள குழப்பம். ஸோ அந்த மாதிரி இருக்க பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி மார்க் பண்ணுறாங்களோ சேம் பேட்டர்ன் அப்படியே அவங்களுக்கு வர மாதிரி ஒரு 2 மினிட்ஸில் அவங்க ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதை சொல்லித்தர போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஹெவி ஒர்க்கான ஸ்லீவ் வந்து நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நான் அதே டிசைனை வந்து இப்போ இந்த ஸ்லீவில் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஷீட் வச்சு பண்ணும்போது தெரியும், ஒரு பக்கம் தெரியாது, லைட்டாக தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்கின்ற பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரேசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் டிட்டோவாக அதே மாதிரி வரும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா சிடி மார்க்கர், பிளாக் கலர் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட், மொபைல் டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோமே. இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என் ஃப்ரேமில் வந்துட்டு லைன்ஸ் போட்டு நீடியில் வந்து நான் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரேமுக்கு கீழே நான் பட்டர் ஷீட் வந்து இன்சைட் பண்ணியிருக்கேன். ஒரு டிசைன் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு, ஆக்சுவலாக நான் இந்த ஸ்லீவ் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதே டிசைனை நான் வந்து இங்கே கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் நான் பேக் சைடில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் இன்சைட் பண்ணி வச்சுருக்கேன் மெட்டீரியலோட நீடில்ஸ் வச்சு. இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வச்சு பண்ணும்போது நல்லா டார்க்காகவும் இந்த மாதிரி நம்ம வச்சு ட்ரேசிங் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கார்பன் ஷீட்டில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் நவுந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி பண்ணணுன்றது ஸ்டார்டிங்கில் தெரியாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க் போடும்போது இது மாதிரி நம்ம ஒர்க் போடும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு மேலே வந்து அப்படியே ஒயிட் பென்சில் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராயிங் போடும்போது. லெஃப்ட் சைட் ஸ்லீவ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரைட் சைட் ஸ்லீவுமே நமக்கு கரெக்டாக அமையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா. நம்ம இதை முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ண ப்ளவுஸ் டிசைனை காட்டுறேன். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணதுனால நம்ம ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது நமக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் நம்ம டிட்டோவாக நம்ம பேப்பர் வச்சு பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி. இப்போ நான் அப்படி தான் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இப்படி தான் ட்ரேஸ் பண்ணி சொல்லி கொடுப்பேனே. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இது பிகினர்ஸ்க்கு. ஹெவி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ளவுஸில் அதிகமான டைம் எடுக்கிறது ட்ரேசிங்க்காக தான். நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிட்டாலே நமக்கு சீக்கிரமாக ப்ளவுஸ் ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போது இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போது நான் வந்துட்டு பட்டர் ஷீட் வந்து அதுலேருந்து கீழே இருந்து எடுத்துட்டேன். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் டிசைன் பண்ணதுனால நமக்கு இப்படி தான் வரும். ஃபுல்லாகவே நம்ம ஓவரால் வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணி முடிச்சியாச்சு இதில் ட்ராயிங்க்கு ட்ரேசிங் மெத்தடை. இப்போ நம்ம ஈஸியாக அதில் என்னென்ன லைன்ஸ் வரும்ன்றதை நம்ம சீக்கிரமாக ஒர்க் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.